ஹாய் மக்களே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லார்டோட ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கு. லார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் இல்லையோ, அன்னைக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீசென்சிடைசிங்க்கு சின்னதாக குச்சி தட்டுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ அப்படி பயப்படுவா இல்லையா, இப்போ எதுவுமே கிடையாது. அவனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகேவா? போயிடுச்சு. ஓகே, அந்த சாட்டையில் இருக்கிற கயிறு உருவி போகிற அளவுக்கு அடித்தாலும் அவனுக்கு பயம் கிடையாது. ஸோ வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. ஓகேங்களா? ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தவனை இந்த அளவுக்கு தயார் பண்ணியிருக்கோம். தயார் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய பங்கு நான் மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ட்ரைனிங்கில் வர வந்து கற்றுக்கிறவங்க நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணுவேன். அப்படி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்செழியன். ஓகேங்களா? இவர் தான் இளஞ்செழியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லார்டை நான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் போட்டதுக்கப்புறம் 1 வீக்காக இவர் தான் ட்ரெயின் பண்ணார். ஸோ ஹாப்பி வித் த ரிசல்ட்ஸ். ரொம்ப எனக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அடுத்த ஒரு விஷயமா நான் இங்கே என்ன கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெக் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? நான் வந்து லார்டுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபார்மில் நம்ம பூமி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரினில் இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப இந்த சாயில் கிடையாது. அதே மாதிரி இவனுக்கும் வந்து ரொம்ப ஹார்ட் ஃபுட் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணாக்கா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து இவனுக்கு வந்து ஷூயிங் பண்ணணுன்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஷூயிங்க்கு வந்து இவன் இன்னும் பழகலை. முதல்ல ஷூயிங் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணணும், ஃபேரியருக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபேரியருக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னால் ஈஸியாக அவனுடைய லெக்ஸை ஹேண்டில் பண்ண முடியணும். ஸோ ஓகே, பாருங்கள், அவனுக்கு கொடுக்க மனசில்லை. ஸோ இந்த அளவுக்கு கொடுக்குறான்னா இதுவுமே வந்து ஒரு இனிஷியல் ப்ரிப்ரேஷன் போட்டோம். என்ன ப்ரிப்ரேஷன் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து அவனுடைய லெக் வந்து ஃபஸ்ட்டு லீடிங் பை லெக்குன்னு சொல்லுவோம். லீடிங் இருடா கால் இடா. ஓகே, லீடிங் பை லெக்குன்னு சொல்லுவோம். ஒரு குதிரையை வந்து முகத்தில் எப்படி கயிறு போட்டு கொண்டு போகிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலில் கயிறு போட்டு கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலில் ஏதோ ஒரு விஷயம் பட்டாலோ, ஏதோ ஒன்று உறுத்தினாலோ, இல்லை ஏதோ ஒன்று இழுத்தாலோ அவங்க பயப்பட தேவையில்லைன்ற விஷயத்த இது உறுதி செஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோப்பை இழுக்க மாட்டேன், இந்த ரோப்பில் கொண்டு போவேன். வாப்பலாம். இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் எக்ஸசைஸு. ஒரு குட்டியிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி குதிரைங்களுக்கு பழகிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபேரியர் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். படத்தங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பழக்கி விடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை ஹோல்டு பண்ணுவேன். ஓகே, ஹோல்டு பண்ணு ரிலீஸ் பண்ணுவேன். எப்போ ரிலீஸ் பண்ணுவேனாக்கா என்னுடைய ரிலீஸ் டைமிங் ரொம்ப முக்கியம். அவன் எப்போ வந்து அமைதியாக நிற்கிறானோ அப்போது நான் ரிலீஸ் பண்ணுவேன். இப்படி வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்டு பண்ணி ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுறது இல்லாமல் ஃபெரியர் எப்படி பிடிப்பாங்களோ அந்த மாதிரி நான் வச்சு நான் என்ன பண்ணணும், சுற்றியாலையோ இல்லை ஏதோ தட்டுறதோ க்ளீன் பண்ணுறதோ எல்லாமே வந்து அவனுக்கு சிமுலேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ நான் எதையுமே வந்து ஒளிவு மறைவோடு அப்படியே பதுங்குற மாதிரி பண்ணல. பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும். நான் அப்படியே ஸ்னீக் பண்ணிட்டு போயிட்டு மெதுவாக சின்னதாக அப்ரப்டாக பண்ணுறேன். இப்படி தான் உன் காலை ஹேண்டில் பண்ணுவாங்க, இப்படி தான் ஆணி அடிப்பாங்க, இந்த மாதிரி தான் உனக்கு சவுண்டு வரும், நீ எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்றது உறுதி செய்கிறது தான் இது. அதுமாதிரி டீசென்சிடைசிங் ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும். நான் சும்மா ஏதோ ஒன்று பதுங்கி இது பண்ணுற மாதிரி இல்லாமல் என்ன சவுண்டு வந்தாலும் நம்மளுக்கு ஹார்ஸ் வந்து பதட்டம் இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் இந்த லெக்கில் எப்படி லீடிங் பண்ணணும், சிமிலர்லி நான் என்ன பண்ணணும் அந்த லெக்லேயும் பண்ணணும். ஓகேவா? அவனுக்கு பிடிக்கல இந்த லெக்கில் மாட்டுறது. ஓகேவா? ஸோ இறத்தங்க. ஸோ அவனுக்கு
இப்போ இந்த லெக் கொண்டு போகிறோம். சேம் லீடிங் பை இட்ஸ் லெக்கு. நம்ம இந்த லெக்கில் கூப்பிட்டு போகணும், இந்த லெக்கில் வாக்கிங் கூப்பிட்டு போகணும். ஓகேவா? குட், சூப்பர் தங்க. காலை பிடிச்சி கொண்டு போவேன். வா வா, எப்படியா அடுமாடா தங்க. ஓகே, குட் போய் பார்த்துங்க. இப்போது காலை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, அடுத்துங்க. இரு 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 குட். ஓகே, பாருங்க, அவனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, வெயிட்டை போடுறான். ஸோ நான் எப்போ விட்டு கொடுக்குறானோ இப்போ வெயிட்டை போடுறான். விட்டு கொடுக்க சொல்ல நான் ரிலீஸ் பண்ணுவேன். நல்லா பார்த்துங்க, கீழே வரான். விட்டு கொடுக்கும்போது ஒரு செகண்ட் அந்த இடத்துல க்ரூமிங் ஒரு 2-3 நாளாக பண்ணலைங்க, முடியாது. நல்லா இம்ப்ரூவ்ஸ் ஆயிடுச்சு. ரெடியாக இருந்தான். ஸோ அதனால் நல்ல முடிய இறங்குது, நல்லா ஷைனாக மாறும். ஓகேவா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, அவனுக்கு பயம் வந்துருச்சு. நான் போயிட்டு அந்த லெக்கை பிக் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, பதட்டம் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் விட போகிறதில்ல. நான் ஸ்டில் நான் விட்டு கொடு. குட். இப்போ விட்டு கொடுத்தான். சார் நான் கையில் போயிட்டு அந்த ஃபீட்டை பிக் பண்ணலான்னும் போது டக்குன்னு ஒரு பதட்ட உணர்வு அவனுக்கு உருவாச்சு. அந்த பதட்ட உணர்வு வரக்கூடாது ஆக்சுவலாக. தங்க அப்படி நில்றா தங்க, சூப்பர்ரா, நில்லு நில்லு நில்லு. நோ பாரு, அவ்வளோ ஒரு பதட்டம் உருவாகுது. ஸோ நான் இதை அலோவ் பண்ணக்கூடாது. அவனுக்கு வெரி காமன். அந்த காலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணமோ அதே மாதிரி இந்த காலை நம்ம ஹேண்டில் பண்ணுன்றதை அவன் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்கேஸ் அவனால் ரொம்ப நேரம் இது பண்ண முடியல, நான் இந்த மாதிரி ரோப் போட்டு பிடிச்சிப்பேன். ஒன்ஸ் அவன் என்கிட்ட தான் வருவான். ஏன்னா அவனுடைய சேஃபாக நினைக்கிறது என்கிட்ட தான். ஓகேவா? என்கிட்டனா யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட. ஓகே, குட். ஸோ இதே மாதிரி த்ரூ ரிப்பீட்டேஷன் இப்போதுலேருந்து நம்ம எத்தனை முறை வேணுமோ அத்தனை முறையும் ரிப்பீட் பண்ணணும். அவனுடைய காலை நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். மக்களே, நான் சொல்கிறது எல்லாம் ஒன்று தான். எல்லா குதிரைக்கும் ஒரே மாதிரி பொருந்தாது. என்கிட்ட ஐஷன் ஒரு குதிரை இருந்தது ட்ரைனிங்காக வந்து, அதுக்கு நான் இந்த அப்ரோச் எல்லாம் போடல. நான் டைரெக்டாக கீழே படுக்க வச்சுட்டேன். ரீசன் என்னன்னாக்கா, ஒரு குதிரைக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த குதிரைக்கு பண்ணீங்களே, நான் இதே மாதிரி என் குதிரைக்கு பண்ண வரலனாக்கா அது வேறு டெம்பர்மெண்ட்டு, வேறு கேரக்டர், வேறு இது இருக்கும். ஸோ நான் இதுக்கு போகிற அப்ரோச்சே எல்லாத்துக்கும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 60-70% மேட்ச் ஆகும். ஒரு 30% எக்ஸப்ஷன் கிளாஸஸில் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஓகேவா? குட் குட் தங்க, அருமடா தங்க, சூப்பர்ரா. எல்லாம் எவ்வளோ பயமுறுத்த முடியுமோ பயமுறுத்துங்க. அதுக்கு என்ன வேணால் தெரியணும். இதுக்கு அதனுடைய 2.5 வருஷ வாழ்க்கையை பயந்து செலவு பண்ணுச்சு. மற்ற இருக்கிற வாழ்க்கையை பயப்படாமல் செலவு பண்ணணும். ஓகேவா? சாரிடா தங்கம், என்னுடைய மிஸ்டேக். படுத்தங்க காலட. நோ, நீ இழுத்தினாக்கா என்ன ஆகும், ப்ரெஷர் போகாது, நிற்கும். சரியா? என்ன பண்ணணும், எப்போ ப்ரெஷர் போகும், நீ அமைதியாக இருக்க சொல்ல போயிடும். கால் தூக்கு. அவ்வளோதான், சூப்பர் தங்கம், அவ்வளோதான். அது மாதிரி உடனே விட்டு கொடுத்துட்டான். ஸோ மறுபடியும் ப்ரெஷர் வைக்கிறேன், உடனே விட்டு கொடுத்துட்டான். ப்ரெஷர் வைக்கிறேன், எப்போ ப்ரெஷர் வருதோ என்ன ஆன்சர், முன்காலை தூக்கணும். ப்ரெஷர் வரும்போது தூக்கு, நீயே கண்டுபிடி பார்க்கலாம். நீயே கண்டுபிடி. ப்ரெஷர் போடணும்னா அவ்வளோதான், நீ தூக்கு. முன்னே தூக்கக்கூடாது, பின்னாடி. ஓகேவா? இல்லை 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 இல்லை, இது கிடையாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி. உதிரன்னா விட மாட்டேன். அப்படிடா, சூப்பர் ரத்தங்க. நல்லா பாருங்க, இந்த கடைசி ஒரு 45 செகண்டில் என்ன நடந்ததோ இதில் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. காரணம் என்னன்னாக்கா, நான் ப்ரெஷர் கொடுத்தேன், அவன் முன்ன தூக்குனா, முன்ன பாப்பண்ணா, முன்ன இழுத்தான், அப்புறம் பின்னாடி கொண்டு வந்தான். பின்னாடி கொண்டு வந்தோம் என்ன பண்ணா, பின்னாடி உதறினான். நான் எதுக்குமே விடல. முன்ன எடுத்துகிட்டு போகிறதுக்கும் விடல, முன்ன இழுத்ததுக்கும் விடல, முன்ன உதறினதுக்கும் விடல. பின்னாடி கொண்டு வந்ததுக்கும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணேன். அடுத்து பின்னாடி உதறினா நான் விடல. ஏன்னா என்ன நினைப்பாங்கனாக்கா, அதான் விட்டு கொடுத்துச்சே, அதான் பின்னாடி வந்துருச்சே,
பின்னாடி வந்தாலும் அந்த ஒரு செகண்ட் நிற்கணும், பொறுமை இருக்குது. பொறுமை வந்ததுக்கப்புறம் தான் நான் ரிலீஸ் கொடுப்பேன். அப்போ நான் மறுபடியும் ஐ வில் ஹோல்ட் த ப்ரெஷர். பாருங்கள், இது கிடையாது ஆன்சர். என்ன பண்ணோம்? இப்போ இப்படி இங்கே இருந்த காலை ஃப்ரண்ட் இப்படி தூக்கி நின்னா, ஒரு செகண்ட் நின்னா எனக்கு ரிலாக்ஸ். ஓகேவா? ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் கேட்குறேன், எடுறா குடுற காலை. நோ, இது முன்னாடி, இன்னும் பின்னாடி. நல்லா. இதுக்கு ஆன்சர் கிடையாது. எது ஆன்சர்? குட் பாய், குட் பாய். ஓகேங்க, ரொம்ப லாங் செஷன்ஸ் வேணாம், உங்களுக்கு போர் அடிச்சிடும், வீடியோ பார்க்க மாட்டீங்க. அப்போது இதே மாதிரி நல்ல ட்ரைனிங் கண்டென்ட்ஸ், லாடோட ப்ரிப்பரேஷன், அடுத்து வந்து சிங்கிள் லெக் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து டபுள் லெக் ஆபிள், அப்புறம் வந்து லே டவுன் வரைக்கும் போவோம். ஷூயிங்கும் பர்ஃபெக்டாக நடக்கும். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ பாபி. தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குதிரை நண்பர்கிட்டையும் முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ பாபாய்.